இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி தான் செய்யலான்னு இருக்கேன். பிரியாணிக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் வெட்டியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நான் 1 கப் அளவு ரைஸ் எடுத்துருக்கிறேன், பாஸ்மதி ரைஸு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் காய் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் சேர்க்குறேன். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்க்குறேன். காயும் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, பெரிய தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலாவெல்லாம். நான் வந்து சோயா எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் பிரிஞ்சி செய்யும்போது. 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா காயெலாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் தண்ணி. நான் தண்ணி கொதி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு உப்பு இப்போ செக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி சுண்டி வந்ததும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நெய் சேர்த்ததும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். எந்த தம்மும் அடியில் நான் வைக்கல, தோசைக்கல்லோ மேலே வெயிட் எதுவும் வைக்கல. சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 10 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். ட்ரைப்ளை பாட்டில் வந்து வேறு லெவலில் பிரியாணி அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.